ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சி மாவட்டம் கிடையாது, வறட்சி ஆக்கப்பட்ட மாவட்டம் என கூறும் உண்மை என்ன? இந்த கிணறு 10 வருஷமா இருந்துச்சு. 10 வருஷமா தண்ணியே இல்லை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 455 கிராமத்திற்கு நீர் ஆதாரத்தை மீட்டு கொடுத்திருக்கும் இளைஞர். பத்து வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தேன், இந்த தண்ணி எப்போ வரும் அப்படின்னு. இப்போ இந்த தண்ணியை வச்சுட்டு நான் இந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சங்கரதேவான் கால்வாயை தூர்வாரின நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தஞ்சை பேராவூரணியை சேர்ந்தவர் நிமல் ராகவன். நமது தேசத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு எங்கும் இருக்கக்கூடாது என நீர் மேலாண்மை பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவராய் செயல்பட்டு வருகிறார். அதற்கு சான்றாக இந்தியாவின் பல மாநிலங்கள், தமிழகம் சேர்த்து 189 இடங்களில் இதுவரை வாய்க்கால்கள், ஏரிகள், குளங்கள், கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு அவர் கை வைத்த நிலங்களில் எல்லாம் மழை நீர் நிரம்பி இருப்பதை உறுதி செய்திருக்கிறார். அவரது பயணம் அந்த வறட்சி பகுதியான ராமநாதபுரத்திற்கு திரும்பியது. ராமநாதபுரம் என்றாலே தண்ணி இல்லாத காடு என்ற சொல் வழக்கம் உண்டு. அந்த மாவட்டத்திற்கு பெண் கொடுக்கவே யோசிப்பார்கள். மேலும் உள்ளூர் எளிய மக்கள் பலரும் அவர்களது மகளை திருமணம் முடித்து கொடுக்கும் போது கூடவே தண்ணீர் தள்ளுவண்டியையும் சேர்த்து கொடுத்து அனுப்பும் வழக்கம் இன்றும் பல ஊர்களில் நடைமுறையில்தான் இருக்கிறது. இந்த நிலையில் அம்மாவட்டத்தின் கமுதி, கடலாடி, முதுகுளத்தூர் உள்ளிட்ட தாலுகாவில் உள்ள 455 கிராமங்கள் பயன்பெறும் 16 கிலோமீட்டர் கொண்ட சங்கரதேவன் கால்வாய், 14 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஆப்பனூர் கால்வாய், 13 கிலோமீட்டர் கொண்ட கடலாடி கால்வாய் உள்ளிட்டவற்றை தூர்வாரி தற்போது அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் நீராதாரம் பெருகி கடந்த 10 வருடமாக வற்றி கிடந்த கிணறுகள் கூட தற்போது நிரம்பியுள்ளதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். 10 வருஷமா இல்லாத தண்ணியில் இருந்த கிணறுல இந்த சங்கரதேவன் கால்வாயை தூர்வாரினதுனால இப்போ இந்த தண்ணி இந்த கிணத்துல நிரம்பியிருக்கு. நான் 10 வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தேன், இந்த தண்ணி எப்போ வரும் அப்படின்னு. இப்போ இந்த தண்ணியை வச்சுட்டு நான் இந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உள்ளூர் மக்கள், ஐஃபா தொண்டு நிறுவனம் மற்றும் தனது மெகா ஃபவுண்டேஷன் டீமோடு சேர்ந்து சீரமைப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிமல் ராகவன் அனைவரும் ஒன்று சேர்ந்தால் ராமநாதபுரம் மாவட்டத்தை வறட்சி இல்லாத மாவட்டமாக மாற்றித்தர முடியும் என உறுதி கூறுகிறார். அதன் அடுத்த முயற்சியாக தற்போது கடலாடியில் உள்ள பெரிய குளம் என்ற பகுதியில் நீர் மேலாண்மை திட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவருக்கு ஏராளமான விவசாயிகள் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து வருகிறார்கள். எல்லாருக்கும் நன்றி. தண்ணியே இல்லை அப்படின்னு சொன்ன ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கடும் கோடையிலும் தண்ணி அங்கே கிடைக்க வச்சு அங்கே விவசாயமும் பண்ண வச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும், இயற்கை நமக்கு கை கொடுக்கும். ராமநாதபுரம் தண்ணி இல்லாத மாவட்டம் கிடையாது, தண்ணியை சேமிக்காத மாவட்டம்.